بسم الله الرحمن الرحيم للفقراء الذين احصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الأرض يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا وما تنفقوا من خير فإن الله به عليم. الحمد لله. வாழ்க்கையில் தர்பியத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொன்றுலையும் தர்பியா இருக்குது. அதில் ஆகும் முக்கியமான தர்பியா தான் ஈமான் உடையது. ஈமானை வளர்த்து கொள்றதுக்காக வேண்டி ஹசரத் ரசூலுல்லா மற்றும் தோழர்கள் கடுமையான கஷ்டங்களை மேற்கொண்டாங்க. ஹசரத் ரசூலுல்லா ஒவ்வொரு சஹாபியுடையவும் ஈமானை பரிசீலனை செய்வாங்க. அவர்களுக்கு துனியாவில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களின் பொழுது ஈமானை வைத்துத்தான் திருப்தி அடைவாங்க. அந்த ஈமான் இல்லைண்டா சுமைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை தாங்கிக் கொள்றதுக்கு மனிதனால் முடியாமல் போய்விடும். இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல், குடிக்கிறதுக்கு நீரும் இல்லாமல், அத்தியாவசிய தேவைகள் கூட கிடைக்காம, தங்குறதுக்கு வசதியும் இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. மண்ணை சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஊத்தைகளை, குப்பைகளை சாப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. அவர்களுடைய மிருகங்கள் கூட மெலிந்து நைந்து போயிட்டு இருக்குது. என்றாலும் அவர்களை ஈமான் காக்குது. அவர்கள் அந்த ஈமானை விட தயாரில்லை. அவர்கள் அதனை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நலவை நாடுகிறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்கிறது சில சந்தர்ப்பங்களில் பலவிதமான வண்ணங்களை கொண்டு வரும். ஆனாலும் அவருடைய இஸ்லாம் அவர்களுக்கு அமைதியை கொடுக்கணும். அது திருட்டின் பக்கமோ வேறு வேறு பாவங்களின் பக்கமோ எடுத்து செல்லக்கூடாது. இதனால தான் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் ஹசரத் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. கது அஃப்லஹ மன் அஸ்லம, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இஸ்லாம் என்று சொன்னால் முற்றும் அடி பண்ணுறது, சரணடைகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு சரண்டர் ஆகிறது. அப்படி யார் இஸ்லாம் ஆனாரோ, ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தாரோ, கது அஃப்லஹ, அவர் வெற்றி பெற்றுட்டார். வரஸக கஃபாஃபன், போதுமான அளவு உணவு யாருக்கு இருக்குதோ அவரும் வெற்றி பெற்றுட்டாரு. வ கன்னஹுல்லாஹு பிமா ஆத்தாஹு, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு யார் பொருந்து கொள்வார்களோ, அதனை போதுமாக்கி கொள்வார்களோ அவர்களும் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்று 3 விடயங்களை இந்த ஹதீஸில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் சிலர்களுடைய நிலைமை, இஸ்லாத்துக்கு பின்னால் அவர்களுக்கு போதிய உணவு கிடையாது. அவர்களுக்கு போதுமாக்கி கொள்றதுக்கு, கனாஅத்தை கையாளுறதுக்கு எதுவுமே இல்லை. என்றாலும் அவர்கள் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. இதனால தான் கது அஃப்லஹ மன் அஸ்லம, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அது சொர்க்கத்துடைய வெற்றி, அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினுடைய வெற்றி. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொறுமதியான வசியத் செய்கிறாங்க, உபதேசம். குன் வரிஅன் தகுன் அபதன் நாஸ், குன் வரிஅன் தகுன் அபுதன் நாஸ், மக்களில் ரொம்ப பேணுதலுடையவனாக, வராவுடையவனாக நீ ஆகிவிடு, ஆக பெரிய இபாதத்துடையவனாக ஆகிடுவாய். வாழ்க்கையில் பேணுதல்ங்கிறது ரொம்ப அவசியம். இந்த பேணுதல் அதிகமானவங்களிடத்தில் இல்லை. பேணுதல் முக்கியமாக சுன்னத்துகளின் மீது, ரசூலாவுடைய வாழ்க்கையின் மீது ஆர்வமுடையவர்களிடத்தில் தான் இருக்கும். ரசூலாவுடைய சுன்னத்துகளின் மீது கவனம் செலுத்தாமல், அது ஆசையுடன் எடுத்து நடக்காமல் யாருக்கும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆக முடியாது. பேணுதலுடைய மனிதன், பேணுதலுடைய பெண் என்று நாம் கூறுவதாக இருந்தால் அவர்கள் இடத்துல ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை இருக்கணும். அப்பொழுது தான் ஆக பெரிய வணக்கசாலிகளாக
ஆகிவிடுவாங்க. வகுன் கனிஅன் தகுன் அஷ்கரன் நாஸ் சொன்னாங்க, போதும் என்ற மனப்பான்மையோட வாழு, உனக்கு கிடைக்கிறதை வைத்து போதுமாக்கிக்கொள், மக்கள்ல ஆகவும் நன்றி செலுத்தியவனாக ஆகிவிடுவாய். ஒரு அரபு பழமொழி இருக்குது, அல் கனாஅத்து கன்சுல்லா யஃப்னா. கனாஅத் போதுமென்ற தன்மை, அது அழியாத பொக்கிஷம். ஃபஅம்மல் இன்சானு இதா மபுதலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஆனாலும் மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மனிதனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா மபுதலாஹு ரப்புஹு சோதித்து விட்டால் அவனை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் சோதிக்கிற நேரத்தில் மனிதனை கண்ணியப்படுத்துவான். வநஅமஹு அவனுக்கு நிஅமத்துகளையும் கொடுப்பான். அந்த நேரம் மனிதன் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்ன மிகவும் கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் என்ன சங்கைப்படுத்தி விட்டான், நல்ல முறையில் அல்லாஹ் என்ன வாழ வைக்கிறான், எனக்கு தேவையானது எல்லாமே தந்திருக்கிறான் என்று மனிதன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே நேரம் வஅம்மா இதா மபுதலாஹு அல்லாஹ் மறுபடியும் சோதிக்க நாடினால் ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு அவனுடைய ரிஸ்க, அவனுக்கு தேவையானவைகளை அப்படியே மற்றீடு செய்ய ஆரம்பிச்சுன்றான். அதில் கொஞ்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எஸ்டிமேட்டடான ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த நேரம் மனிதன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான், என்ன இழிவாக்கி விட்டான் என்று சொல்கிறான். எனவே இது ரெண்டும் சோதனை தான். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து நிஅமத்துகளின் மூலமாக அவனை போஷிக்கிறது, அதுவும் ஒரு சோதனை. அந்த நேரத்தில் இந்த மனிதன் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தி விட்டான் என்கிறான். அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளில் கொஞ்சம் ஒரு புடியை பிடிக்கிறான், அல்லது அதில் ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி நிர்ணயித்து கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்ன இழிவாக்கிட்டான் என்று சொல்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் சீரான இஸ்லாமிய முறைப்படி வாழல்ல. கல்லா, அதற்குரிய காரணம் பல்லா துக்ரிமூனல் யதீம், நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துறது இல்லை. அனாதைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துறது இல்லை. எப்பவும் உங்களுக்கு கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயங்களை செய்யுங்க என்று அந்த சூராவில் அல்லாஹ் கல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹால்தூன அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நீங்கள் உணவளிக்கிறது இல்லை, தொடர் சில உபதேசங்களை செய்கிறார். நாங்கள் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கண்ணியமான ஒரு நிலைமையில் வைக்கிறதுக்கு எதனை ஏவிருக்கிறானோ அவைகளின் பக்கம் சம்பூர்ணமாக எங்களுடைய உள்ளத்தை திருப்புறதோட ஒரு பேணுதலான வாழ்க்கையை நாங்கள் வாழணும். பேணுதலான வாழ்க்கையில் ஆக முக்கியமானது தான் போதுமென்ற தன்மையை வரவழைத்து கொள்வது. யாரிடத்தில் போதுமென்ற தன்மை இல்லையோ அவர்கள் எல்லா விஷயத்திலையும் அதிருப்தியாகவே காணப்படுவாங்க. இதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத் வந்திருக்குது, லவ் கான லிப்னி ஆதம வாதியானி மின் மாலின், ஆதமுடைய மகனுக்கு செல்வம் சொத்து பணத்தில் இருந்து 2 பள்ளத்தாக்குகள் இருந்தால், லபுதகா வாதியன் சாலிசன், 3வது ஒரு பள்ளத்தாக்கும் இருக்க வேண்டும், அது பணத்தினால் நிரம்பியிருக்கணும் என்று அவன் நாடுவான். வலாயம் லவ் ஜௌஃபபினி ஆதமில்ல துராப், ஆதமுடைய மக்களின் வயிற்றை மண்ணை தவிர வேற எதை கொண்டும் நிரப்ப முடியாது, அது கபருடைய மண். வயத்தூபுல்லாஹு அலாமன் தாப, யார் இந்த நிலைமைகளில் இருந்து மீண்டு தௌபா செய்கிறாங்களோ அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். அத்துடனே நல்லமல்களின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எந்த நிலைமையில வைத்தாலும் அவனை பொருந்தி போதும் என்ற தன்மையோடு வாழக்கூடியவர்கள். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹி அன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆண்கள் பெண்கள் யாரு சாலிஹான அமல் செய்வார்களோ அவர்களுக்கு நாங்கள் அவங்க மூமினான நிலைமையில செய்யக்கூடிய அந்த அமல்களின் காரணமாக ஒரு மனமான வாழ்க்கையை வாழ வைப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே மனமான வாழ்க்கைக்கு நிபந்தனை நாங்கள் சாலிஹான அமல் செய்யணும். எல்லா நிலைமைகள்லையும் பேணுதலை நாங்கள் கையாளணும். இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்தி ஐ யக்குலல் அக்லத ஃபயஹ்மிதஹு அலைஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானிடத்திலிருந்து விரும்புகிறது அவன் ஒரு புடி உணவை சாப்பிட்டு விட்டு அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்துறது தான். அவ் யஷ்ரப ஷுர்பத ஃபயஹ்மதஹு அலைஹா, அல்லது ஒரு மிடர் தண்ணீரை குடித்துவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது தான். இதற்குத்தான் பேணுதலுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுது. அல்லாஹ் ரிஸ்கை சுமக்காத எந்த ஒரு படைப்பும் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன் இந்த ரிஸ்கோட பேணுதலை சம்பந்தப்படுத்தப்படுது என்றால், இன்று மனிதன் ஹராத்தில் நிகழ்றதும் அவனுக்கு பேணுதல் போதுமென்ற மனப்பான்மை இல்லாததின் காரணமாகத்தான். அதிகமாக பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கிறதே தவிர அது ரொம்ப கூடுதலாக ஒட்டுமொத்தமாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கிறதே தவிர அல்லாஹ் எனக்கு ஹலாலான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக தாரான், இதனை கொண்டு நான் புரிந்து கொள்ள வேண்டும், இதனால் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அவனுக்கு வாரதில்லை. மனிதன் இப்பொழுது பொருளுடைய ஆசையில் நல்ல அமல்களையும் கூட விட்டுவிட ஆரம்பிக்கிறான், பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை அந்த போதுமென்ற மனப்பான்மையின் பக்கம் அழைத்து உத்தரவாதம் விடுக்கிறான். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்குடைய ஏற்பாடை தன்னிடத்தில் சுமந்து கொண்ட எந்த ஒரு படைப்பினங்களும் கிடையாது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுடைய ரிஸ்கின் பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமந்திருக்கிறார். வயஅலமு முஸ்தகர்ரஹா, அந்த ரிஸ்கை எந்த இடத்துல தரிப்படுத்தி வைக்கணும், வ முஸ்தஅதஹா, எந்த இடத்துல அடைக்கலம் வைக்கணும் என்கிறது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை ஏற்கனவே தயார் செய்து விட்டான். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் இழந்தாலும் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் என்றால் நாங்களும் பேணுதலுடையவர்களாக ஆகிடுவோம். மன் அஸ்பஹ ஆமினன் ஃபி சிர்பிஹி முஆஃபன் ஃபி பதனிஹி, மன் அஸ்பஹ ஆமினன் ஃபி சிர்பிஹி முஆஃபன் ஃபி பதனிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி. சொன்னாங்க, யார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எந்த விதமான பயமும் மற்றவராக வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது, மேலும் உடம்புல அவருக்கு ஆரோக்கியம் இருக்குது, அவருக்கு அன்றைக்குரிய நாளின் தேவைக்கு போதுமான உணவு இருக்குதுண்டா, ஃபகான்னமா ஹியஸத் லஹு துன்யா பிஹதாஃபீரிஹா, துன்யா அதனுடைய அலங்காரங்களோட அவரிடத்தில் குவிந்து இருக்குது என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதன் வந்தார், வறுமை முறைப்பாடு செஞ்சார். கேட்டாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில் வந்து முறைப்பாடு செஞ்சதாகவும் வந்திருக்குது. அந்த நேரம் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த மனிதனிடத்தில் கேட்டாங்க, அலக்க ஜௌஜத்துன், உனக்கு ஒரு மனைவி இருக்கிறா? ஆம் இருக்கிறார். ஹல் இந்தக்க மஸ்கனுன், உன்னிடத்தில் ஒரு வீடு இருக்குதா? ஓ இருக்குது. கால அந்த கனியுன் மினல் அக்னியா, உனக்கு ஒரு மனைவியும் வீடும் இருந்தா நீ ஆக பெரிய செல்வந்தர். அந்த மனிதன் சொன்னார், கால் வ இந்தி ஹாதிமுன், என்னிடத்தில் ஒரு பணியாளும் இருக்கிறார், ஒரு வேலைக்காரனும் இருக்கிறார். கால் அந்த மலிக் மினல் முலூக், சொன்னாங்க சஹாபி, நீ அரசர்களில் ஒரு அரசன் என்றாங்க. எனவே நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு கிடைத்ததை வைத்து போதுமாக்கி கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிடணும். இன்றைக்கு அதிகமாக எங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த போதுமென்ற மனப்பான்மைகள் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி மறுக்கிறது தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எங்கள் எல்லோருக்கும் அவனுடைய மார்க்கத்தை சீரான முறையில் பின்பற்றி வாழும் பாக்கியங்களை நசீபாக்கி அருள் புரிவானாக. சூரத்து நிசாவுடைய 29வது ஆயத்தை நாங்கள் படிக்கவிருக்கிறோம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, மூமின்களே விசுவாசிகளே என்று அழைத்து அல்லாஹ் ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகிறான். லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பொருள்களை நீங்கள் பாத்திலான முறையில், எல்லை மீறிய முறையில், ஹராமான முறையில் சாப்பிடக்கூடாது. பொருள்கள் ஹராமான முறையில் எல்லாம் சம்பாதிக்கப்படுது. எந்த விதத்திலும் நீங்கள் ஹராமான முறையில் அவைகளை எடுத்து கொள்ளக்கூடாது. இல்லா அந்த கூன திஜாரத்தன் அந்தராதிம் மின்கும், உங்களுக்கு மத்தியில் பொருந்தி கொள்ளப்படக்கூடிய ஒரு வியாபாரத்தை கொண்டே தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்தின் மூலமாக, அதுவும் பொருந்தி கொள்ளப்பட்ட வியாபாரம் என்று சொல்கிறான். அந்த கொடுக்கல் வாங்கலுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்திலான முறையில் நீங்கள் உங்களுடைய பொருள்களிட்டவும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அத்துடனே கொடுக்கல் வாங்கலை பற்றியும் அல்லாஹ் இங்கே மென்ஷன் பண்ணுறான். நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் கூடுதலாக பொருளீட்டுவீங்க. அந்த நேரம் உங்களுக்கு மத்தியில் கொடுக்கிறவர் எடுக்கிறவர், அதாவது இன்வெஸ்டர் கஸ்டமர் என்ற கூடியவங்க அல்லது பை அண்ட் செல் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் பொருந்து கொள்ளணும் என்கிறதனையும் சொல்லுகிறான். இந்த ஆயத்தை வைத்து எங்களுக்கு பலவிதமான விளக்கங்களை எடுக்க முடியும். இன்றைக்கி அதிகமாக சிலவங்க லீசிங் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் இஸ்லாமிக் பேங்கை குறை சொல்கிறார், கன்வென்ஷனல் பேங்கை புகழுறார். ஆனால் அவருக்கு அதுக்குள்ள பாத்தில் இருக்குது என்கிறது விளங்குது இல்லை. அவர் ரெண்டும் ஒன்று தானே என்ற அளவுக்கு வருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நீங்கள் பாத்திலான முறையில் யாருடைய பொருளையும் எடுக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இல்லை அந்த கூன திஜாரத்தன் அந்தராலிம் மின்கும், உங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு வியாபாரத்தை அல்லது பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கலை கொண்டே ஒளிய. இப்படி பாத்தில் என்று சொல்லும் பொழுது இங்கே கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல, சிலர்களுடைய பொருள்களை அபகரிக்கிறது, இவைகள் எல்லாமே சேரும். வம்பாக பறிக்கிறது மற்றும் வட்டி எடுத்து சாப்பிட்றது, களவாடுறது, பொய் சத்தியம் சொல்லி மற்றவர்களுடைய பொருள்களை தனதாக ஆக்கி கொள்வது, அனுமதிக்கப்படாத முறைகளை கையாள்றது, இவைகள் எல்லாமே இந்த பாத்திலான முறையில் சேரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் இஸ்லாமிக் பேங்க்குக்கு போடுறாரு ஒரு வாகனத்தை லீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ வாகனம் 1 கோடி ரூபாய் பொறுமதி. இவரிடத்தில் கஸ்டமர் இடத்துல பொருள் பற்றாக்குறையின் காரணமாக, பணம் பற்றாக்குறையின் காரணமாகத்தான் அந்த வங்கியை நாடி அவர் போகிறார். இப்போது பேங்க் அதுவும் ஒரு வியாபார ஸ்தலம்தான். அவர்கள் அந்த வாகனத்தை 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாகன சொந்தக்காரனிடத்துல இருந்து பேங்க்கில் வந்து லோன் எடுக்கக்கூடியவருக்கு 1,50,00,000 ரூபாய்க்கு அந்த வாகனத்தை விற்கிறார். இதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராலின் மின்கும், இப்படி ஒரு விளக்கத்தை எங்களுக்கு எடுக்கையிலும் இப்படித்தான் விளக்கம் இதிலிருந்து கொடுக்குறாங்க. இதுதான் அதற்குரிய குர்ஆன் ஆயத்து. இப்போ இந்த மனிதனுக்கு நல்லா தெரியும் வாகனத்தினுடைய பொறுமதி 1 கோடி ரூபா தான். லோன் கேட்டு போகிறவருக்கும் தெரியும் 1 கோடி ரூபா. அதே நேரம் பேங்க் எங்களுக்கு வாங்கி தாரதும் 1 கோடி ரூபாய்க்கு தான் வாங்கினார் என்கிறதும் தெரியும். ஆனாலும் 1,50,00,000 ரூபா அவர்கள் ஃபினான்ஸ் கட்டுமாறு சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த மனிதன் அதனை புரிந்து கொள்கிறார். 2 பேருக்கும் தெரியும் வாங்கினவர் 1 கோடி ரூபாய்க்கு தான் வாங்குறாரு, வாங்கி இப்போ விற்க போகிறாரு 1,50,00,000க்கு. அது வாங்குற கஸ்டமருக்கும் தெரியும், லோன் எடுக்கிறவருக்கும் தெரியும். இப்பொழுது இது ஹலாலானதாக ஆகிடுது. ஏன்? அவர் அதனை பொருந்தித்தான் ஏற்றுக்கொள்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள்
கன்வென்ஷனல் பேங்கையும் இஸ்லாமிக் பேங்கையும் கம்பேர் பண்ணுறது இல்லை. ஆனாலும் இந்த இஸ்லாமிக் பேங்க்கில் இதுக்கு சில நிபந்தனைகள் ஏறுவதின் காரணமாக அது ஹலால் உடைய தரத்தை நம் வலுப்படுத்துது. உதாரணத்துக்கு நான் கூறிய இந்த விடயம் வாகனத்தை வைத்து பார்த்தோம் என்றால், அதாவது 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1.5 கோடி ரூபாய்க்கு இந்த லீஸ் பண்ணக்கூடியவருக்கு வித்து இருக்குது, ஃபினான்ஸ்க்கு எடுக்கக்கூடியவருக்கு வித்து இருக்குது. இதனை கட்ட முடியாமல் போகும் பொழுது கன்வென்ஷனல் பேங்க்கில் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்று இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலார இன்னொரு இன்ட்ரெஸ்ட், அதாவது யூஷரி கெயின் பண்ணுவாங்க. அதுக்கு வெல்பொலி என்று சிங்களத்தில் சொல்லுவாங்க, கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்கிறது. வட்டிக்கு மேலே வட்டியை போடுவாங்க. ஆனாலும் இஸ்லாமிக் பேங்க் அப்படி செய்ய மாட்டார்கள். அப்படி செய்வார்கள் என்றால் அந்த இடத்துல இது ஹராமாகிவிடும். அப்படி இல்லாமல் 1 கோடி ரூபாய்க்கு எடுத்து 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கிறாரு, அவர் இதனை பொருந்தி கொள்கிறாரு, வாங்குகிறாரு என்றால் அது ஹலாலாகிவிடும். அதே நேரம் இன்னும் வலுவூட்டக்கூடிய நிபந்தனைகள் இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு வாகனத்தை சீரான முறையில் மெயின்டைன் பண்ண முடியலை, பேங்க்குடைய சல்லியை கட்டிக்கொள்ள முடியலை, அவங்க அவகாசம் கொடுத்து பார்ப்பாங்க, வாகனத்தை சீஸ் பண்ணுவாங்க. சீஸ் பண்ணி வாகனத்தை அவங்க அந்த நேரத்துக்கு எவ்வளோ பொறுமதி இருக்குதோ அதனை விற்பாங்க. விற்று அவங்க ஒரு லாபத்தை எடுத்துக்கொண்டு அந்த மனிதன் கட்டிய பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. பொதுவாக 1.5 கோடி, இவர் கொடுத்தது 50 லட்சம், பேங்க் வாங்கிக்கிறாங்க. இவர்களுடைய பணத்தை 50 லட்சம் கூடுதலாக போட்டு இவர்கள் 50 லட்சம் அதுக்கு மேல் அதிகமாகவும் அறவிடுறாங்க. அது அவங்களுடைய லாபம். இப்போ பேங்க்கு பணத்தை கொடுத்து அந்த லாபத்தை எடுக்க முடியாமல் போகும் பொழுது அந்த கன்வென்ஷனல் பேங்க் செய்வதை போல இவங்களும் வாகனத்தை சீஸ் பண்ணுவாங்க. சீஸ் பண்ணி அந்த நேரத்துக்கு போகக்கூடிய அந்த விலைக்கு விற்பார்கள். அது எப்படியும் கூடின விலையாகத்தான் இருக்கணும். ஏனெனில் பேங்க் நஷ்டம் அடைய முடியாது. ஏனெனில் அவங்க இப்படி ஒரு கடனை கொடுத்து ஒரு சமூக சேவையை தான் செய்கிறாங்க. இப்போது அந்த வாகனத்தை கன்வென்ஷனல் பேங்க் அதனை எடுத்திருக்கக்கூடிய வாங்கியிருக்கக்கூடிய மனிதனுக்கு தெரியாமலே சீஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனாலும் இஸ்லாமிக் பேங்க் அப்படி செய்ய மாட்டாங்க. அவருக்கு அறிவித்துட்டு தான் சீஸ் பண்ணுவாங்க. கன்வென்ஷனல் பேங்க்கில் சீஸ் பண்ணினதன் பின்னால் எதையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமிக் பேங்க் அதனை அவருடைய பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு கட்டுவதற்கு இருந்ததோ அந்த கட்டக்கூடிய சந்தர்ப்பத்துக்குரிய பணத்தையும் எடுத்துக்கொள்வாங்க. இப்படியான சில நிபந்தனைகளை வைத்தும் இந்த குர்ஆன் ஆயத்தை வைத்தும் தான் இவைகள் ஹலாலாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, இந்த இஸ்லாமிக் பேங்க்கில் இருக்கக்கூடியவர்கள் அதன் முறை பிரகாரம் விளங்காதவர்கள், அவங்க வெவ்வேறு முறையில் இந்த மர்ச்சன்ட் முறைகளை படித்து அவங்க இந்த கன்வென்ஷனல் பேங்க்குடைய முறையில் தான் இஸ்லாமிக் பேங்க்லையும் சில சந்தர்ப்பங்களில் பேசுவாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன செய்யணும், இதை ஹலாலாக்கி கொள்வதாக இருந்தால் இந்த விஷயங்களை விளங்கி சீரான முறையில் அவர்களோட கதைத்து பூரதன விளக்கம் கிடைத்ததன் பின்னால் தான் அந்த டீல், அந்த வியாபாரத்தை பண்ணணும் என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது. சரி, இப்படியாக நீங்கள் பாத்திலான முறையில் யாருடைய பொருளையும் சாப்பிட வேண்டாம். இல்லான் தக்கூன திஜாரத்தன் தரால்தும் மின்கும், உங்களுக்கு மத்தியில் பொருந்து கொள்ளப்பட்ட ஒரு வியாபாரத்தின் மூலமாகவே ஒளியங்கிறதுன அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த விளக்கலை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். வலா தக்கத்துலு அன்ஃபுசக்கும், நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை கொலை செய்து கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ் கனபிக்கும் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இரக்கமுடையவனாக இருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் எங்களை கொலை செய்து கொள்கிறோம். அதில் ஒரு முறைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு இரவு நேரத்தை தூங்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். நாங்கள் இரவெல்லாம் விழித்துட்டு பகலில் தூங்குறதுனால எங்களுடைய ஆயுள் குறையுது என்று இன்றைக்கு ஆய்வுகள் செய்யப்பட்டு, இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு மாற்றம். ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்,
வஜால்னா நௌமக்கும் சுபாத்தா, நாங்கள் உங்களுடைய தூக்கத்தை ராகத்துக்குரியதாக ஆக்கினோம். வஜால்னா லைல லிபாசா, மேலும் இரவு நேரத்தை உங்களுக்கு நாங்கள் ஒரு போர்வையாக, நாங்கள் இரவில் போத்தி தூங்குவோம், அதே போன்ற ஒரு போர்வையாக அல்லாஹ் ஆக்கினதே மனிதன் தூங்கி எழும்ப வேண்டும் என்பதற்காக. நாங்கள் அந்த நேரத்தில் தூங்காமல் வேறு இந்த நேரத்தில் தூங்கினாலும் அந்த ஆரோக்கியம் எங்களுக்கு வராது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகும். இதுவும் நாங்கள் எங்களை தற்கொலைக்கு உள்ளாக்குறதுக்கு உண்டான ஒரு விதிமுறை என்று தஃப்சீர்களில் எழுதுகிறாங்க. அத்துடனே சிலர் போதைப் பொருட்களை பாவிப்பாங்க. போதைப் பொருட்கள் முற்றிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக தடை செய்யப்பட்டது. குல்லு முஸ்கிரின் ஹம்ர் வ குல்லு முஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதையூட்டக்கூடியதும் அது மதுதான், ஒவ்வொரு போதையூட்டக்கூடியதும் ஹராம் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துகளின் மூலமாக இந்த போதை பொருள்கள் வஸ்துகளை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதே நேரம் சிலவர்கள் சிகரெட், பீடி, சுருட்டு என்று பத்துவார்கள். இது இன்றைக்கு சர்வசாதாரணமாக போயிட்டது. இது ஒரு பெரும் பாவமும் தான், இது எங்களுடைய வாழ்நாளை குறைக்கக்கூடியதும் தான். இப்படியான விடயங்களில் நாங்கள் ஈடுபடுறதும் எங்களை தற்கொலை செய்து கொள்றதுக்கு சமம். தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை அறிந்ததன் பின்னாலும் சிலர் வரம்பு மீறி செயல்படுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற விடயங்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். வியாபாரம் என்று இங்கே சொல்லப்பட்டுச்சு, கொடுக்கல் வாங்கலின் பொழுது இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் அன் தரால்வின் என்று சொல்லி அதில் பொருத்தமும் இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த வியாபாரத்தில். அப்படி என்றால் மேலதிகமாக விற்கும் பொழுது அவருக்கு வாங்கிய அளவும் தெரியும், இவர் விற்கிற அளவும் தெரியும் என்றாலும் சரி, இது ஒரு வியாபாரம் என்று சொல்லி புரிந்து கொள்வார்ண்டா அது ஆகுமாக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த ஆயத்து வியாபாரத்தோட மட்டும் முடிவு பெறல, சில நன்கொடையுடைய விஷயங்கள்லையும் இது வருது. சிலவங்க தர்மங்கள் செய்வாங்க, ஹிபத்துகளை செய்வாங்க. எங்களுக்கு தெரியும் ஹிபத் என்று வரும் பொழுது அது நன்கொடை. அதே நேரம் சில ஹதியா என்று சொல்கிறோம், ஹதியா என்றாலும் நன்கொடை தான். ஆனாலும் இந்த ஹதியாவுக்கும் ஹிபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹதியாங்கிறது கிஃப்ட், ஹிபத் என்றாலும் கிஃப்ட். இன்றைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஹிபா என்று பெயர் வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் யஹபு லிமை யஷாஉ இனாஸா வ யஹபு லிமை யஷாஉ ذுகுர், பிள்ளைகளை பாக்கியமாக வழங்குறதுக்கு இந்த ஹிபத் என்ற வார்த்தையை தான் பாவிச்சு இருக்கிறார். ஹிப அதாவது யஹபு, இது நிகழ்காலம் எதிர்காலத்தை அறிவிக்கக்கூடிய வார்த்தை யஹபு என்கிறது. அது ஹிபத்திலிருந்து வந்தது. வஹப யஹபு ஹிபத்தன் என்ற அந்த சொல்லிலக்கண முறைப்படி வந்த வார்த்தை. இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கிறது யஹதி என்று இல்லை, அல்லது அஹதா என்று இல்லை. ஹதியா கொடுத்தோம், கிஃப்ட் கொடுத்தோம் என்ற வார்த்தையை பாவிக்காம யஹபு கிஃப்ட் கொடுத்தோம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான். இந்த யஹபு யாரு நன்கொடையாக ஹிபத்தாக கொடுக்குறாங்களோ அதை திருப்பி எடுக்கலும். ஆனால் ஹதியாவாக கொடுத்தா திருப்பி எடுக்க இயலாது. இன்றைக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம், ஹதியா ப்ரெசன்ட் கொடுக்குறோம், இதை திருப்பி எடுக்கலாது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஹதியா கொடுத்துட்டு திருப்பி கேட்பாரோ திருப்பி எடுப்பாரோ அதனை பற்றி பேசுவாரோ, நாங்கள் அப்படி கொடுத்தோம் இப்படி கொடுத்தோம் நன்றி கெட்டவர்கள் என்றெல்லாம் பேசுவார்களோ, இவங்க நாய் வாந்தி எடுத்து அதே மீண்டும் சாப்பிடக்கூடியவர்களைப் போல, அந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயலை செய்யக்கூடியவர்களைப் போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இழிவாக்கி கூறியிருக்கிறாங்க. ஆனாலும் யஹபு என்ற ஹிபத் இது கொடுத்தால் திருப்பி எடுக்கணும். இதனால் தான் குழந்தைகளை நாங்கள் கொடுக்கிறோம், நாங்கள் விரும்பினா நீங்கள் விரும்பாட்டியும் திருப்பி எடுப்போம் என்ற கருத்தில் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சின்ன வயசுலேயும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், வாலிப வயசுலேயும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனில் நாங்கள் உங்களுக்கு அதை ஹிபத்தாக தந்தோம், திருப்பி எடுப்போம் என்ற கருத்து தான். இந்த ரெண்டும் கிஃப்ட் என்ற கருத்து இருந்தாலும் கூட அதனுடைய வித்தியாசம் பேதம் சொல்லப்பட்டிருக்குது. எனவே அல்லாஹ் நாற்றவர்களுக்கு ஹிபத்தாக பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான்,
வயஹபு லிமன் யஷாஉ ذுகுர், நாடுறவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் குழந்தைகளை ஹிபத்தாக நன்கொடையாக கொடுக்கிறான். வயுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா, இன்னும் நாடுறவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் பெண் இருசாராரையும் சேர்த்து பிள்ளைகளாக அல்லாஹ் ஹிபத்து கொடுக்கின்றான். வயஜ்அலு மன் யஷாஉ அகீமா, இன்னும் சிலர்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லாதவர்களாக ஆக்குறான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய மஷியாத்துல, அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் நடக்கக்கூடியது. இப்போ இதில் நாங்கள் பொறுமை இழப்போம் என்று சொன்னால் நாங்கள் மார்க்கத்தினுடைய வரம்புகள் வரையறைகளை விட்டும் மீறி விடுவோம். அல்லாஹ் எதனை எங்களுக்கு பங்கு வைத்து தந்திருக்கின்றானோ அதனை பொருந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும். அதுக்கு இந்த மார்க்கத்துடைய விடங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை சீரான முறையில் விளங்கி படித்து வாசித்து அதன் பிரகாரம் வாழ்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இங்கே நன்கொடைகளுடைய விடயத்திலையும் சிலர் நன்கொடை கொடுப்பாங்க. அந்த நேரம் ஒருத்தருக்கு கூடுதலாக கொடுத்து இன்னும் ஒருத்தருக்கு குறைவாக கொடுக்கறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுவும் இல்லான் தக்கூன திஜாரத்தன் அந்த ராதின் என்ற அந்த குர்ஆனின் வசனத்துக்குள்ள நுழைகிறது என்று சொல்றதோட வாரிசுரிமையும் அப்படித்தான். சில நேரம் வாரிசுகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு பேதத்துடன் பொருள்களை பங்கு வைக்கப்படும். இந்த நேரத்திலையும் கொஞ்சம் கூடுதலாக யாருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அதனை ஏனைய வாரிசுகள் பொருந்தி கொண்டால் தான் கூடுதலாக கொடுக்கப்பட்டவருக்கு அது ஹலாலாகும். அப்படி இல்லை என்றால் அது ஹராம். இந்த ஆயத் அதையும் தான் எச்சரிக்கிறது. ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஏனைய வழிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சம்பாத்தியங்களும் இந்த இல்லா அன் தக்கூன திஜாரத்தன் அந்தராலின் என்ற வார்த்தைக்குள்ள நுழையுது. ஆனால் வியாபாரத்தை முதன்மையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணம் பொதுவாக மக்கள் அதில் கூடுதலாக ஈடுபடுறதன் மூலம். எனவே அனைத்து விடயங்களும் இதில் உள்ளடக்கப்படுது. வமையஃபல் தாலிக உத்வானன் வல்லுல்மன், இந்த வாரிசுரிமை, நன்கொடைகள், வியாபாரம், பொறிந்து கொள்ளக்கூடிய முறைகளில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது, இவைகளை பொருட்படுத்தாமல் யாரு எல்லை மீறி அவைகளை செய்வார்களோ, வல்லுல்மன் அதுவானன் வல்லுல்மன், வரம்பு மீறி மேலும் அநியாயமாக செய்வார்களோ, ஃபசௌஃப நுஸ்லிஹி நாரா, அவர்களை நாங்கள் நரகத்தில் நுழைவிப்போம். வக்கானதாலிக் அல்லாஹி யசீரா, அது செய்வது அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் இலகுவானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றலை வரம்பு மீறியவர்களுக்கு செயல்படுத்தக்கூடியதனையும் அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறார். எனவே இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்தில் பிறருடைய பொருளை ஷரியத்தில் அனுமதி இல்லாத முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்ளக்கூடாது, அபாயத்துக்கான காரியங்களில் அவங்கள உட்படுத்தி கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த ஆயத்தில் யாரெல்லாம் இவைகளை மீறி செய்வாங்களோ அவங்களுக்கு நரகவேதனை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. மனிதர்களுடைய சக்தி, அவங்களுடைய வலிமை ஒரு வரையறைக்குள்ளத்தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு காரியம் செய்கிறது சுலபம் என்று சிலவங்க பேசுவாங்க, நான் நினைச்சா எதையும் செய்வேன் என்று. ஆனாலும் இன்னும் ஒரு காரியம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த ஒரு விடயமும் எந்த ஒரு காரியமும் கஷ்டமாக இல்லை. இதனால் அல்லாஹ் வக்கான தாலிக அல்லாஹி யசீரா, நீங்கள் எல்லை மீறும் புறத்தில் உங்களை நாங்கள் நரகத்துக்கு நுழைப்போம், அது எங்களுக்கு இலகுவானது என்ற ஒரு எச்சரிக்கையும் இங்கே சொல்லியிருக்கிறான். இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, எந்த விடயங்களை விட்டும் உங்களை தடுக்கப்படுதோ அப்படியான பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்வீர்கள் என்றால் நுகஃபிரன்கும் செய்ய ஆத்திக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தருவான். வனுதிஹில்கும் முதுஹலன் கரீமா, மேலும் கண்ணியமான ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நுழைய செய்வான். இங்கே கபாயிர் என்று பெரும் பாவத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். இங்கே பெரும் பாவங்கள் எது என்று குர்ஆனில் அதிகமாக கூறப்பட்டிருக்குது. அந்த ஹராமாக்கப்பட்ட அனைத்தும் பெரும் பாவங்களில் சேரும். ஒரு உண்மையான முஃமினானவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை தடுத்திருக்கிறானோ தனக்கு சிரமம் ஏற்படக்கூடிய நேரத்திலும் அதனை விட்டும் ஒதுங்கிக் கொள்வார் என்றால் அவர்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் பரிகாரம் கொடுக்கிறதோடு கண்ணியமான சுவனத்திலே தொடர்ந்து வாழ்வதற்கு இடமளிப்பான் என்கிறதனையும்
இங்கே சொல்லியிருக்குது. ஆனால் இன்றைக்கு இவைகளுக்கு மாற்றமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளில் ஆசை வந்தால் அதை என்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொள்ளணும், அந்த பொருளை நான் புழங்கணும், அந்த மற்றவங்க வாழ்றது போல நானும் வாழணும்னு சொல்லி ஹராமான வழிமுறைகளை எல்லாம் கையாளக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. இன்றைக்கு அதிகமானவங்க சில இன்ஸ்டால்மெண்ட் முறை என்று சொல்லி சில சாமான்களை வாங்கி ஹராத்தை செய்கிறாங்க. உண்மையிலே அதனுடைய முறை அறிந்து செய்வார்கள் என்றால், அதில் ஹராம்கள் கலக்கப்பட மாட்டாது என்றால் அதில் பிரச்சனை ஒன்று கிடையாது. அப்படி இல்லாமல் வரம்பு மீறுவார்கள் என்றால், இது வட்டி என்று நல்ல முறையில் தெரிஞ்சு கொண்டும் ஹராம் என்று அறிஞ்சு கொண்டும் செய்வாங்கண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள நரகத்துக்கு ஒதுக்கி விடுவான் என்ற ஆயத்துகள் எங்களுக்கு சொல்லுது. ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவுல், அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இன்னக்கும் ல தஅமலூன அல் யௌம அமாலன், நீங்க இன்றைக்கு அதிகமான அமல்களை செய்றீங்க. ஹிய அதக்கு மின ஷஅரி, அந்த அமல்கள் உங்களுடைய மயிறுகள் அதாவது முடிகளை விடவும் ரொம்ப கூர்மையானது. அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அதனை மினல் மூபிகாத் குன்னா நஉத்துஹா அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத், இந்த செயல்களை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பெரும் அழிவில் ஆக்கக்கூடிய பாவங்கள் என்று மதித்து வந்தோம் என்று சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கு பல காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க, பல அமல்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க, அது உங்களுடைய பார்வைக்கு மயிரிலும் அற்பமாகத்தான் விளங்குது. உங்களோட பார்வையில் அது ஒரு முடியை விடவும் அற்பமானத்தான் விளங்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த அமல்களை நாங்கள் பெரும் பாவங்களாக மதித்து வந்தோம், பெரும் பாவங்களாக கருதினோம் என்று சொல்கிறாங்க. இதனால் இன்றைக்கு சில விஷயங்கள் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு ரைட் போட்டுக்கொள்கிறது, நாங்கள் தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு அது ஏலும் தானே, அது ஹலால் தானே, அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது, நாங்கள் கஷ்டத்தில் தானே இருக்கிறோம், எங்களுக்கு இது இல்லாமல் ஏலாவே, இல்லாட்டி பிரச்சனை வருமே என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை சிம்பிளாக கருதி நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாங்களே சரி பார்த்து கொள்கிறோம். இதுவும் ஈமானை விட்டும் வெளியேறதுக்கு உண்டான, பேணுதலை விட்டும் வெளியேறதுக்கு உண்டான விடயங்கள்ங்கிறத நாங்கள் மறந்துடக்கூடாது. வலா ததமன்னவு மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅலின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய வாழ்க்கையில் சிலரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். அதாவது பொருள் ரீதியாக மற்றும் சில அந்தஸ்துகள் ரீதியாக, பதவி ரீதியாக சிலரை காண்பினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். இது ஒரு சோதனை என்கிறத நாங்கள் மறந்து விடக்கூடாது. இப்படி மேன்மையாக்கி வச்சிருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்து மேலெண்ணங்கள், அதாவது ஆசை வைக்காதீங்க என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி எங்களை விட மேலே உள்ளவர்களை பார்க்கறதின் மூலமாக நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி மறந்தவர்களாக ஆயிடுவோம். நன்றி மறுப்பவர்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியார்களில் மிகவும் மோசமானவர்கள் என்றெல்லாம் வந்திருக்குது. இதனால் சிலர் இன்றைக்கு காஃபிர்களை பார்த்தாலும் துனியாவுடைய லைனில் எங்களை விடவும் உயர்ந்து அவர்கள் பிரகாசிக்கிறாங்க என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அதற்கு கொடுத்திருக்குது வரக்கூடிய ஒரு வேதனைக்காக வேண்டி, தன்னுடைய அடியார்கள் தான் படைத்ததற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டுமோ, அவர்களுக்கு அனுசரணை அடைக்கலம் வழங்க வேண்டுமோ, அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அது கிடைக்காமல் போய்விடுது. அல்லாஹ் தொடர்ந்தும் இந்த 32வது ஆயத்தில் ரிஜாலி நசீபுன் மிம்மக்தஸபு, ஆண்களுக்கு அவங்க சம்பாதித்தவற்றிலிருந்து ஒரு பங்கு இருக்கிறது, ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து ஒரு பங்கு இருக்கிறது. வலின் நிசாஇ நசீபும் மிம்மக்தஸப்ன, பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து ஒரு பங்கு இருக்கிறது. வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடையில இருந்து வேண்டுங்கள், நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடையை கேளுங்கள். இன்னல்லாஹ கான பிகுல்லி ஷைஇன் அலீமா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே பெருமை, கண்ணியம், செல்வம், அரசுரிமை இவைகள்
மனிதர்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். இங்கே அல்லாஹ் அவர்களுடைய தன்மையை தான் பார்க்கிறான். இப்படி அல்லாஹ் சிலரைக்கான மேன்மைப்படுத்தி வைத்தது அவன் அநியாயம் செய்யறதுக்கு அல்ல, மாற்றமாக அவர்களுக்குரிய தன்மைகளை அல்லாஹ் அறிந்திருக்கிறதின் காரணமாக. அந்த தன்மைகளையும் மனிதனுக்குள்ள போட்டோன் அல்லாஹ் தானே என்று சொல்லி ஒருத்தன் நினைப்பான் என்றால் அது தவறு. மாற்றமாக அல்லாஹ் படைத்தவன், படைக்கிறதுக்கு முன்னாலே ஒவ்வொருத்தரையும் அறிந்தவன். எல்லோருக்கும் ஒரே ஒரு மாத்தத்தான், ஒரே மண்ணிலிருந்து தான் அல்லாஹ் படைத்தான். என்றாலும் சிலர் அவர்களுடைய தன்மைகளை மாற்றி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளில் பொறுமையாக அவங்க செயல்படலை. இதன் காரணமாக நினைத்த மாத்திரத்தில் வரம்பு மீறி போயிடுவாங்கங்கிறதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருடைய விடயத்தில் பிடித்து வைத்திருக்கிறான். இன்னும் சிலர் வரம்பு மீறி போகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். அது அவர்களுக்கு இந்த துனியாவில் மட்டும்தான், மௌத்துடைய நேரத்துடையோ நாள மறுமையிலோ எந்த விதமான பங்கும் கிடைக்க மாட்டாது. இதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியங்களை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியங்களை பார்த்து பொறாம கொள்ளக்கூடாது. அந்த பாக்கியம் அவருக்கு இல்லாமல் போக வேணும் என்று விரும்பவும் கூடாது. அப்படி பொறாம கொள்றது, அது நீங்கிவிட வேணும் என்று சொல்லி கருதுறது அல்லாஹ் தஆலாவுடைய கலாக்கதிர அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை எதிர்க்கிறதுக்கு ஒப்பாக இருக்குது. இதனை வைத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில், சூரத்து நிசாவுடைய 32வது ஆயத்தில், வலா ததமன்னவு மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத், அல்லாஹ் சிலரை பார்க்கினும் உங்களில் சிலரை சில விஷயங்களை கொண்டு மேன்மையாக்கி வைத்திருக்கிறான், அந்த ஒன்றை நீங்கள் ஆசை வைக்காதீங்க என்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான். எனவே ஆசை வைக்கக்கூடியவைகளில் அல்லாஹ் இல்மு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதனை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்துக்காக வேண்டி செலவு செய்கிறார். அவருடைய விடயத்தில் பொறாமை கொள்ளலாம். ஆனால் மேலும் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் அதனை நல்ல வழியில் செலவழிக்கிறார். இப்படியான எனக்கும் இருந்தால் நான் அதனை செலவழிப்பேனே என்ற ஒரு ஆசை கொள்ள ஏழுமே தவிர, அப்படி இல்லாமல் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவன் பாவமான காரியங்களில் ஈடுபடுறான், சந்தோஷமாக வாழ்கிறான், மனம் விரும்பியதெல்லாம் செய்கிறான், எனக்கும் இருந்தால் நானும் அப்படி செய்வேனே என்று எண்ணம் கொள்ள கூடாது. அத்துடனே இந்த வாரிசு உரிமைகள் விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு 2 பங்கும் பெண்களுக்கு 1 பங்கும் என்று சொல்லியிருக்கிறான். இதனால தான் லிர் ரிஜாலி நசீபும் மிம்மக்தஸபு, ஆண்கள் எதனை அவர்கள் சம்பாதித்து கொண்டார்களோ, ஃபாத்திமம் ஆக்கி கொண்டார்களோ, அல்ல ஃபாத்திமம் ஆக்கினானோ, இந்த கருத்துக்கள் எல்லாமே இதுக்கு கொடுக்க முடியும். அவர்களுக்கு அந்த பங்கு இருக்குது. அதே நேரம் வலி நிசாய் நசீபும் மிம்மக்தஸப்ன, பெண்கள் எதனை ஃபாத்திமாக்கி கொண்டார்களோ, சம்பாதித்து கொண்டார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறானோ, அப்படியான ஒரு பங்கு அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆண்களுக்கு 1 பங்கும் அதனுடைய அரை பங்கு பெண்களுக்கும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனாலும் சில பெண்கள், நாங்கள் தான் 2 பங்குகளுக்கு சொந்தமானவர்கள், எங்களுக்குத்தான் 2 பங்கு வரணும், பெண்களாகிய நாங்கத்தான் அதிகம் தேவையுள்ளவர்கள், ஆண்களுக்கு 1 பங்கு போதும், அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எங்களை விடவும் சக்தி உள்ளவங்க, நாங்கள் பலகீனமானவங்க என்றெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. யார் பேசினது? பெண்கள். அதற்கு ஒரு மறுமொழியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். லிர் ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின் நிசாஇ நஸீபும் மிம்மக்தஸப்ன, ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தலில் பங்கு இருக்கிறது, பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தலில் பங்கு இருக்கிறது என்ற வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சான். ஹஸரத் உம்முல் முஃமினீன் ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, நாங்கள் ஆண்களாக இருந்தால் நாங்களும் மார்க்கத்துடைய யுத்தங்களில் கலந்து கொள்வோம், இந்த ஆண்களுக்கு கிடைக்கிறத போல நட்கூலி எங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த நேரம் மேற்கூறிய வசனத்தினுடைய அடிப்படையிலேயே அந்த பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை நசீப், அதாவது பங்காக ஏற்படுத்தியிருக்கிறான். அது அவர்களுக்குரியது, ஆண்களுக்குரியது, அது அவர்களுக்கு ஏற்படுத்திய பங்கு என்று கூறிவிட்டு, வலிக்குள்ளின் ஜஅல்னா மவாலிய மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் எதை விட்டுட்டு போனாங்களோ அவைகளில் இருந்து அனந்தரம் இருக்கிறது.
வல்லதீன அகதத் ஐமானுக்கும் ஃபஆத்துஹும் நசீபஹும், உங்களுடன் உடன்படிக்கை செஞ்சு கொண்டவர்களுக்கு அவங்களுடைய பங்கை கொடுங்கள். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஷஹீதா, நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விடயங்களையும் முற்று நோக்குகிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த வசனம் சொல்லுது. எனவே இங்க மவாலிய என்று வந்திருக்கிறது. மௌலா என்ற வார்த்தையினுடைய பன்மை தான் மவாலி என்று சொல்றது. மௌலா என்கிறதுக்கு இந்த ஆயத்துல வாரிசுதாரர் என்று தான் பொருள் கொள்ளப்படுது. எனவே இந்த ஃபராயில்கள் மீராஸ்களுடைய விஷயத்துல எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அவர்களுக்குரிய பங்குகளை சொல்லியிருக்கிறானோ, அசபாக்காரர்கள் வாரிசுகள் இவர்களுக்குரிய உரிமைகள் எப்படி போகணும் என்று சொல்லியிருக்கிறானோ அவர்களுக்குத்தான் இந்த மவாலி என்று இங்க கூறப்பட்டிருக்குது. எனது வாலிதான் வல் அக்ரபூன், பெற்றோர்களும் நெருங்கிய உறவினர்களும் எதனை விட்டுட்டு போனாங்களோ அவர்களுக்கு அவற்றிலிருந்து அதனுடைய பிறகுல வரக்கூடிய அவர்களுடைய மவாலிக்களுக்கு அந்த பங்கு இருக்கிறது என்கிறதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான். இப்படி இந்த ஆயத்துகளை பார்க்கும் பொழுது ஏராளமான விடயங்களை உள்ளடக்க முடியும். இதுல ஒன்று பொருள்களுடைய விடயத்துல மிச்சம் பேணுதல கையாள ஓணம் என்கிறத சொல்றதோட உரிமைக்காரர்களுடைய ஹக்குகளை சீரான முறையில சேர்த்து விட வேண்டும். அவைகளை மோசமான முறையில சாப்பிடக்கூடாது. அதற்காக வேண்டி அனாவசியமான விதிமுறைகளை கையாளக்கூடாது என்கிறது எல்லாம் அல்லாஹ் சொல்லி இரத்த உறவுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிறதனையும் சொல்லியிருக்கிறான். அத்துடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கம் என்று வரும் பொழுது அவைகளில் ரொம்பவும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கணும் என்கிற விஷயம் ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த உணர்வுல இருந்து எங்களுக்கு விளங்கப்படுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்றாலும் ஆண்கள் எல்லா விஷயத்திலையும் பெண்கள் எல்லா விஷயத்திலும் ஆண்களோட ஈக்குவலாக சமமாக போக முடியாது என்கிறத தான் பெண்களுக்கு ஒரு நசீப் இருக்குது, ஆண்களுக்கும் ஒரு நசீப் இருக்குது, பங்கு இருக்கிறது. அந்தந்த பங்குகளில் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரங்களில் கலந்து கொள்ள முடியும் என்கிறதனையும் சொல்லியிருக்கிறான். ஆண்களே இல்லாத பட்சத்தில் ஆண்களுடைய வேலைகளை பெண்களும் செய்ய வேண்டும் என்கிறதெல்லாம் அவைகளை உணர்த்தப்பட்டிருக்குது. அந்த வகையில தான் அதிகமான பெண்கள் யுத்தங்களையும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. உஹது யுத்தத்தில் ஹஸரத் உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் இருந்து, அதே நேரம் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபா பெண்மணிகள் ரொம்பவும் ஆர்வத்தோடு இருந்து அவங்க தன்னுடைய உடம்பை கேடயமாக வச்சு ஹஸரத் ரசூலுல்லாஹை பாதுகாத்துக்கிறாங்க. ரசூல் அவங்களுக்கு துஆ செஞ்சுக்கிறாங்க. எனவே அவ்வப்பொழுது அந்தந்த சந்தர்ப்பங்கள் வாய்க்கக்கூடிய நேரம் ஆண்களே இல்லை என்றக்கூடிய நேரங்களில் பெண்களுக்கும் அப்படியான விடயங்களில் நசீப் இருக்கிறது என்கிறதெல்லாம் அந்த ஆயத்து எங்களுக்கு சொல்லிவிட்டு பொறவு இந்த பெண்கள் ஆண்களுக்கு மட்டும் ஒரு பங்கு எங்களுக்கு அறவாசியா என்று பேசினாங்க. அதற்கும் பதிலாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்துல சொல்றான், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ, பெண்களை அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆடவர்களுடைய ஆதிக்கத்தில் அதாவது பராமரிப்புல வச்சிருக்கிறான். அல்லாஹ் சிலர் மீது அதாவது பெண்களின் மீது சில மேன்மைகளை ஏற்படுத்துகிறான். அதற்காக வேண்டித்தான் அவங்களுக்கு செலவு செய்கிறதுக்கு ஆண்களை தலைவர்களாக ஆக்கியிருக்கிறான் என்கிறது தான் இந்த ஆயத்துடைய கருத்து. ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ரிஜால்கள் ஆண்கள் பெண்களை பராமரிக்கக்கூடியவர்கள். பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅலின், அவர்களில் சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். அவைகளை கொண்டு இவங்க மற்றவர்களை பராமரிக்கணும். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், இன்னும் அந்த ஆண்களுடைய பொருளில் இருந்து இவர்கள் அந்த பெண்களுக்கு எதற்காக செலவழிக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை வைத்துத்தான் இந்த பெண்களை ஆண்கள் போஷிப்பவர்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபில் அல்லாஹ், இந்த ஆண்களை பொறுப்பு சாட்டி அவங்களுடைய சுமைகளை பல விதத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைத்து இந்த பெண்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஒரு வகையில் ஆண்களுக்கு அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் சுமத்தாட்டி அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். இதனால பெண்களாகிய அவர்கள் சில விடயங்களுக்கு தலைமைத்துவம் வகிக்கிறார்கள்.
அதே நேரம் இந்த ஆண்களுடைய சிரமங்களை கருதி அவர்கள் சாலிகானவர்களாக இருக்கணும் என்கிறதா அல்லாஹ் பெண்கள் பாதுகாப்பாக வைக்கப்படக்கூடியவர்கள், அத்துடனே அவர்கள் தங்களுடைய கற்புகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிறத இங்கே ஃபஸ் சாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லா என்கிறதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்துகிறான். கணவன் இல்லாத காலத்தில் அவங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்து கொள்ளணும். அந்த பெண்கள் கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, அவங்க கட்டளைகளை மீறக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விடயத்தில் எது ஏவப்படுறாங்களோ அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு, வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, எந்த பெண்கள் உங்களுக்கு மாறுபாடு செய்வார்கள், அதாவது அவர்களுடைய கற்புகளில் மாறுபாடு செய்வார்கள் என்று நீங்கள் பயப்படுகின்றீர்களோ, ஃபஇதுஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்க. அவங்க அதனின் மூலமாக உபதேசம் பெற்று திருந்தவில்லை என்றால் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஇ, அவங்கள படுக்கையை விட்டும் ஒதுக்கி வைங்க. ஏனெனில் ஒரு சாலிகான பெண் கணவனுடைய படுக்கையை விட்டும் ஒதுங்கி இருக்கிறது அவருக்கு சிரமமாகிவிடும். அப்படி இல்லாத சில ஊசலாட்டங்கள் உள்ள பெண்கள் தான் கணவனை விட்டும் ஒதுங்கி இருப்பாங்க என்கிறதையும் இந்த குர்ஆனுடைய ஆயத்து சொல்லுது. இதனால் அவளை ஒதுக்குறது அவருக்கு ஒரு வேதனையாக இருக்கும். எனவே இந்த முறையில் நீங்கள் உபதேசமாக அவளை படுக்கையில் ஒதுக்கி வைங்க, நீங்கள் ஓரமாகி தூங்குங்க. வதரிபு ஹுன்ன, அடுத்து அதுவும் திருந்தவில்லை என்றால் அவருக்கு இலகுவாக அடிங்க. இலகுவாகவும் கோபத்தோடு அடிக்கிறத எந்த ஒரு சாலிகான பெண்ணும் பொறிந்து கொள்ள மாட்டாள். அவள் கணவனுக்கு வழிபடக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவள் அதனை பொறிந்து கொள்ளவே மாட்டாள். இதனால் அவளுக்கு திருந்துறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்குது. ஃபைன் அத்தானக்கும், அப்படி நீங்கள் உபதேசம் செஞ்சு அல்லது படுக்கை விட்டு ஒதுக்கி அல்லது லேசாக அடித்து அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டார்கள் என்றால், திருந்து விட்டால், ஃபலா தபகு அலைஹின்ன சபீலா, அவர்களுக்கு எதிராக வேறு விதிமுறைகளை கையாள வேண்டாம். நீங்கள் வரம்பு மீறி போக வேண்டாம், மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு ஹுஸ்னுல் முஆஷராவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் பொழுது எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி தருகிறான். இன்னல்லாஹ் கான அலியன் கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் உயர்ந்தவனும் மிக பெரியவனாகவும் இருக்கிறான் என்று இங்கே சொல்லப்படுது. எனவே இந்த ஆயத்துகளின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு விளங்காத ஏராளமான விடயங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான். சீரான முறையில் விளங்கி பின்பற்றக்கூடிய பாக்கியங்களை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானா.